ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, ரீஎன்ட்ரி விஷயங்கள் நேற்றுலேருந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ நேற்றே 3 பேர் உள்ளே வந்திருந்தாங்க. அனன்யா, அக்ஷயா, அதுக்கப்புறம் வினுஷா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வினுஷா வந்ததுலேருந்தே வீடு கொஞ்சம் பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. பயங்கரமான சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இன்னும் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, யாரெல்லாம் என்னென்ன செய்ய போகிறாங்க, இதில் அதிகப்படியாக மாட்ட போகிறது கண்டிப்பாக அர்ச்சனா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, என்ன வரப்போகுது அப்படின்னு. அதில் ஒரு சில பேரோட எதிர்பார்ப்பு என்னென்னா, நம்ம பிரதீப் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மலையாள பிக் பாஸில் ரெட் கார்டு வாங்கின ஒருத்தர் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம பிரதீப்புக்கும் வாய்ப்பு கொடுத்தா நாங்களும் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த கருத்து தெரிவிக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது மலையாள பிக் பாஸ். அங்கே வந்துட்டு பாடி ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு பெண்ணை பற்றி கேவலமாக பேசினாங்கன்னா உடனே அங்கே ஆக்ஷன் எடுக்கப்படும். அதே மாதிரி அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே ஒரு விஷயம் நடக்குது. அதேமாதிரி ஏதாவது தப்புகள் பண்ண உடனே தட்டி கேட்குறாங்க. ஏன்னா அங்கே ஒரு சில விஷயங்களை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. பட் இந்த தமிழ் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கிறதில்ல. ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா தீர விசாரிக்காமல் உடனே ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்கிறத கேட்டு அங்கே வந்து ரெட் கார்டை வந்து கொடுத்து அமுச்சு விட்றாங்க. அதேமாதிரி ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு இல்லைன்னா அந்த பிரச்சனை அங்கே பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி முடிச்சு விட்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் மட்டும் ரீஎன்ட்ரி விஷயங்கள் மட்டும் எப்படி நடக்க போகுது? அதுவும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் கண்டிப்பாக இருக்கிற மனநிலைமைக்கு பிரதீப்பை உள்ள அலோவ் பண்ணவே மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது. அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே, அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாரோட ஃபோட்டோவும் பொறிக்கப்பட்ட ஒரு பெரிய ஃப்ரேம் ஒன்று எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதை நம்ம மணியும் விஷ்ணுவும் பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்குது. பட் ஒரு சிலரோட ஃபோட்டோ இல்லை. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ஃபோட்டோ சுத்தமாக இல்லை. செம்ம காண்டாக இருக்காங்க நிறைய பேர். ஸோ ஒரு ஃப்ரேமில் கூட நீங்கள் வந்து பிரதீப்போட ஃபோட்டோவை நீங்கள் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா அப்புறம் எப்படி? ஸோ அவர் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த சீசன் 7 எவ்வளோ கண்டென்ட் கொடுத்து எவ்வளோ அழகாக தூக்கி கொண்டு போனார். அவரை வந்துட்டு அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணி அவர் இருந்த வரைக்கும் ப்ரொமோ ஃபுல்லாக பிரதீப்பு மாயா கூட பெருசாக வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மாயாவை வர ஆரம்பித்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு கடைசியில் இந்த ஒரு ஃப்ரேமில் கூட, ஏன்னா ஈவன் ஆர்ஜே பிராவோ, கானா பாலா, அதுக்கப்புறம் நம்ம அக்ஷயா, இவங்க பேர்லாம் இவங்களோட ஃபோட்டோ, வினுஷாவோட ஃபோட்டோலாம் இருக்குது, அனன்யா ஃபோட்டோலாம் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது பிரதீப் எவ்வளோ சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், அவரோட ஃபோட்டோ இல்லையே. இதுக்கே இவங்க பண்ணாதபோது எப்படிப்பா உள்ள ரீஎன்ட்ரிலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஃப்ரேமில் கூட இவங்களுடைய வன்மத்தை இப்படி கக்கியிருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் காண்டாகி வெளியே அனுப்புகிற மாதிரி தெரியல. டோட்டல் பிக் பாஸும் கமலஹாசனும் அவர்களும் சேர்ந்து காண்டில் வெளியே அனுப்பிச்ச மாதிரி இருக்குது. அதனால தான் எதுலேயுமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.